நாட்டுக்கு வடரா இருக்க முடியல. திருவண்ணாமலை மாவட்டம் இந்த அண்டமலை நகரத்துல ஹலோ வீரவன்னிய சந்தா வீரவன்னிய நடக்குது. ஒரு நாள் போட்டு வச்ச ஆட்டுக்காரன் தான். வருஷமெல்லாம் போட்டு வச்ச ஆட்டுக்காரன் தான். நம்மளுடைய நம்மளுடைய இடத்தை சேர்ந்தவங்க இதோ ஒரு சேர்ந்த காமராஜர் நம்ம பாராட்டி உள்ள முறித்து இது ஆண்டாப்பட்டு மனைவி 500 ரூபாய் 500 குடும்பத்திலே 500 பாவித்து அந்த குடும்பத்திலே அந்த காமாட்சியம்மன் இருந்து ஆயிரப்பாடி கண்ணனும் அசோதமன் இருந்து குறைவில்லா செலவத்தை குறைக்க வேண்டாம் விளக்கம் தெரியுமா விளக்கமா சொன்னால் தெரியும். அரிசக்தி தான் விளக்கும். என்னுடைய நாடு இருக்கிறது மன்னனுக்கும் அதோ எனக்கு 2 மாமியார். 2 மாமியாரா? ஆமாண்டா. கற்பிணி பற்பிணி. ஓ கற்பிணி பற்பிணி. ஆமா மரகத மன்னனுக்கும் கற்பிணி பற்பிணிக்கும் நீண்ட நாட்கள் பிள்ளை என்பது கிடையாது. நீண்ட நாள் பிள்ளை என்பது கிடையாது. அப்போ அதுக்காக சிவனை கோரி செய்து அருகாவில் சிவனை கோரி பூஜை செய்து எப்பா சிவனை கோரி பூஜை செய்து ஒரு மாங்காரை கொடுத்தால் இது யாரு சாப்பிட்டாலும் ஒரு ஆள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க மாமியார் பரமச்சாலுங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குடி எடு குடு கொடுக்குறாளுங்க அப்படி பாதி பாதியா பிளந்து ஆளுக்கு 2 பேர் சாப்பிட்டாங்க பாரு. ஆமா அப்போ 2 பேருக்கு கர்ப்பம் தரித்து பிள்ளை எப்படி இருக்குது? பாதி பாதி ஒரு காலு ஒரு மூக்கு ஒரு கை இப்படி பாதி பாதியா போடுறது. ஒரு உடம்புல பாதி சரீரம் பாதி அது பாவிகளே நீண்ட நாள் பிள்ளையில்லாத காரணத்தால் இப்பதான் ஒரு அழகான பிள்ளை பிறந்து பார்த்தா அது பாவிகளே இப்பேற்பட்ட பிள்ளை பிறந்து கை வேற கால் வேற கூட குடிக்கிறது அப்படி என்று மனக்கஞ்சத்தோடு தூக்கி மது சேர்த்து தாண்டி போட்டு சாகித போய் வந்து விட்டுதான். அப்போ தேர்ந்தோரும் திக்கு சரதேவியாகப்பட்டது ஊர்வலமா வருவது நகரமா வரும் போது இந்த பிள்ளையை பார்த்த உடனே 2 பிள்ளை ஒன்னா சேர்ந்தபடினா ஒன்னு சேர்ந்து விட்டது. அப்போ சரீர வளத்துல பிரதமடிதான் சரதேவி எடுத்து ஒன்றா சேர்த்த கரத்தால் சரதேவி அருளால் பிறந்தபடினால் சரதேவியுடைய வளத்தில் இருந்தபடினால் அந்த பிள்ளைக்கு சராசந்தன் நாமத்தை வைத்து விட்டார். ஆமா நேராக மரதவன் கொண்டு வந்து ஐயா இந்த பிள்ளை இருக்கவில்லை இருக்கு பாரு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்து 4 ஒரு மேய் ஒரு பொண்ணு வளர்த்தார். அப்போ அது சக்தி சிவசக்தி சொன்ன 2 என் தங்கமார்கள் அக்கா தங்கி சொன்னாங்க அங்க ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிடணும் வர அந்தாயா. ஆமாண்டா குறபாடு கிடையாது. ஆணுக்காக பெண்ணுக்கு பெண்ணாகும். 2 பெண் பிள்ளை பெற்றெடுத்தோம். 2 பிள்ளை நந்தனி சுந்தரி அப்படி பெற்றெடுத்து என் மருமகள் யார் தெரியுமாடா? என் மருமகள் யார் தெரியுமா? என் மகளை திருமணம் செய்து கொடுத்தோம். தாயம்மா தலைவிதியை என்னுடைய தலைவிதியை
மாந்தர் புள்ளே புடிச்சிருப்பா இப்ப வேந்துடும் அடி நன்னயமான என் மனது அம்மா நான் ஒன்று நினைக்கிறேன் அது தன்மையில்ல அது தன்மையில்லாத தெய்வம் மடியில பெண் பிள்ளைய பெற்றெடுத்து வட முதல்வர் பட்டு ஆண்டு வரும்படியான அதோ கம்ச பூபதிக்கு என் பெண்களை இருவரும் கொடுத்து அந்த யாதவனாகிய கண்ணனாகப்பட்ட அந்த இடம் பையன் அந்த மீசிலாத போட்ட பையன் அவன் பலுவையின் கனவு காட்ட வேண்டிய சண்டாளா என் மடிமகனை மடித்து விட்டாராடா மக்கள் தாலி இறந்து சின்ன சிறு வயதிலே என் பெண்களாகப்பட்டது தாலி அறுத்து விதவை குளத்தோடு வெள்ளச்சாலை இருந்து என் வீட்டில இருந்தா காலையில் எழுந்த உடனே மகளுடைய முகத்தை பார்த்தால் ஒரு தாயாகப்பட்டவள் நான் மஞ்சள் குங்குமத்தோடு பூவோடும் பொட்டோடு நான் இருக்கும் போது என் வயிற்றுல பெற்ற பிள்ளைகள் பூவோடும் பொட்டோடு இல்லை என்று மனச்சஞ்சல வயிறு இருக்கிறேன்டா எம்மானுக்குடா சரியா இருந்திருந்தா என் கூட பிறந்தண்ணா எனக்கு சந்தனக்கு என்ன வரும் பாலியலுக்கு சாமி மாலை எப்ப எனக்கு தீர்த்தா வரண்டா மஞ்சள் போட்டு எழுத்து எம்மானுக்கு நாங்க சரி தப்பி போனாதாலே என்னை கொண்டு வந்த சண்டாளா எனக்கு சந்தன கிண்ணம் இல்ல பாகனுக்கு சாமி மேல எம்மனுக்கு தீர்த்தம் இல்லடா எம்மனுக்கு நீலக்கல்லு வச்சுப்பட்டு என்னை கொண்டு வந்த கோயிலர எனக்கு நின்னறையும் எம்மனுக்கு ஊது வச்சிட எனக்கு நினைப்பாரு இல்லாத
எனக்கு நான் நெத்தம் கொள்கிறேன்டா. இந்த சீமலை என் ராஜானுக்கு நான் நிலை குழந்து என் ராஜான நிக்கிறேன்டா. ஒன்னு கொடுங்கப்பா. எனக்கு போ. என் சாமிக்கு பத்து எனக்கு பார்ப்பாரு இல்லாத எனக்கு நான் பத்தி எறியண்டா. என் ராஜனுக்கு நான் பரிதவித்து என் சண்டால நிக்கிறேன்டா. என் ராஜா எனக்கு எட்டாத கோயில் உண்டு. என்னை கொண்டு வந்த கோயில் இன்னைக்கு நான் ஏறி வச்சு என் சாமிக்கு நான் தெய்வம் ஏத்து. இன்னைக்கு எட்டுல ஒரு தெய்வம் இன்னைக்கு எங்களை ஏறெடுத்து என் சாமி எங்களை பார்க்கலாடா. ராஜா எனக்கு கொல்ல வர பழையும் இன்னைக்கு கொத்தி வச்ச தென்னங்கண்ணு. இன்னைக்கு கொத்தி வச்ச தென்னங்கண்ணு இன்னைக்கு குருத்தி பிரியாடா. ராஜா நீ என் பக்க குணம் போல ஐயனுக்கு வாயலாடா. சட்டாடா எனக்கு கல்லு மறந்தோடு என்னை கொண்டு வந்த ராஜமன்னா. இன்னைக்கு கட்டுதாயமனுக்கு ஒரு காக்கா இன்னைக்கு கட்டண காக்காயே இன்னைக்கு ஒரு கல்லெடுத்து ஓட்டி வந்தா. என் மக்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு என் சாவிக்கு நேருமாடா. மாத்தி கட்டி இடமாட சண்டாவளா இருக்கிற பாலுக்கு நீ வச்ச பாசத்துக்கு அம்மானிக்கு அம்மானிக்கிறேன். சண்டாளா காசு ஆய்பட்டு என்னை கொண்டு வந்த ராஜமன்னா. எனக்கு அண்ணனாரி அம்மனுக்கு கோயில் உண்டா. இன்னைக்கு ஆலமரம் வெட்ட வந்த இன்னைக்கு அறிவு கட்டு வேடர்களே இன்னைக்கு ஒரு அருமை வச்சு வெட்டிருந்தா. மக்கள் வந்து என் சாமிக்கு நின்று இது இருக்கும். சொன்னாளா இன்னைக்கு ஆடி கிருத்துங்கடா. என் பாவிக்கான பாவி பண்ணிங்கடா. இன்னைக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணால தண்ணி வரும். எனக்கு அண்ணன் பால் வரும். எனக்கு அண்ணன் பாய் மணியும் எனக்கு அண்ணால தண்ணி இல்லை. பால்களுக்கு அண்ணன் கோடி பால்களுக்கு முன்ன இல்லை. என கொண்டு வந்த சட்டாடா எனக்கு தாயில தண்ணி வரும். சட்டாடா எனக்கு தண்ணி போடி பால்களுக்கு எனக்கு என் தந்தையும் போய் மறியும். எனக்கு தமிழக தண்ணி இல்லை. பால்களுக்கு தம்பி போடி பால்களுக்கு முன்ன இல்லோட. ராஜா அப்பேற்பட்ட சொன்ன நிறுவனத்திலே இன்னைக்கு நான் ஆராட்டி சீராட்டி இன்னைக்கு அமுது விட்டு பால் விட்டு இன்னைக்கு மாறு என் தோழிலையும் இன்னைக்கு நான் மாட உழைச்சேன். நானு நான் ஓட இந்த சின்ன சிறு வயதில என் மக்கள் 2 பேரும் விதவை குழந்தை இருப்பதா எனக்கு பெருத்த மனச்சஞ்சல எனக்கு
பறித்து பேசிக் கொண்டிருக்கூடாதுமா. அந்த என் மருமகனை கொண்டவன் யாதவனை கண்ணனே. ஆமா, இன்னைக்கு நாங்க கொல்லாவிட்டா சொல்லாது விட்டா பாக்கிறதா பாக்கணும் இருந்தாலும் இந்த இடத்தில் என் மன்னவர் ஏதாவது கட்டல அம்மா மருமக சட்டை வசத்துல காலையில் வந்து 68 சாப்பிட்டு வசன பஞ்சனை கிடக்கிறா. காலையில அறிவிச்சு சாப்பிட்டு பச்சை கடலை பாவம் இருந்தாலும் இந்த தினத்தில் மன்னவர் வேறுபடி கட்டல. ஆமா தங்க சிவசக்தி இருந்தா பட்டணு கொண்டா ஊருக்காரு கூட்டுக்கிறாங்க. ஒன்னும் தொடர்ந்து அம்மா அதுக்கு வர்றான். ஆமா நீ அதை 10 ரூபா இருந்தா நான் என்ன ஒப்பாரி வச்சு 7 ரூபா வச்சுக்கிறேன். கேட்டு ஒப்பாரி ஆயிரம் எப்படி பார்த்த மணி கரெக்டா எண்ணுவா அவ்வளவு இருந்தா விளையாடி வாங்க நானே வச்சுக்கிறேன். ஒரு சுருட்டு வாங்கி பத்தி வச்சுப்போம். செத்து அப்படி சூட்டு அரிசத்தியாகப்பட்டு தங்கியா இருக்க சிவசக்தி அழைக்க சிவசக்தி